ஏய் காய்ஸ், நான் இப்போ வந்துட்டேன். உங்க நேபாளி பையன். நான் இப்போ வந்து திரும்ப வரமாட்டேன் தானடா ஆட்டம் போட்டீங்க. வந்துட்டேன்டா. இனிமே என் ஆட்டம் சிலம்பாட்டம். ஹைதராபாத்தை சுத்தி பார்க்க போறேன். என்னோட ஃப்ரெண்டு ஒருத்தர் வந்திருக்காரு. அது என் ஃப்ரெண்டு இல்லை, என் ஃப்ரெண்டோட மச்சான். அந்த மச்சான் வந்து இவரு தான். ஹாய் போல் தான். ஹாய். ஸோ இவரும் நானும் வந்து இப்போ ஹைதராபாத்தை கொஞ்சம் சுற்றி பார்க்க போகிறோம். ஸோ அதாவது ஹைதராபாத்தில் எப்படின்னா இன்னைக்கு எங்கெங்கே என்னென்ன இருக்குன்னு கொஞ்சம் எக்ஸ்ப்ளோர் பண்ணலான்னு இருக்கேன். நான் நிறைய வாட்டி சுற்றி இருக்கேன், பட் ஆனால் இந்த வாட்டி கொஞ்சம் வேறு இடத்துல புதுசாக கொஞ்சம் சுற்றி பார்க்கலான்னு சொல்லி இப்போ பிளான் போட்டிருக்கோம், நானும் என் ஃப்ரெண்டோட மச்சானும். ஸோ அது தவிர்த்து வேறு என்னென்ன பண்ண போகிறோன்றது இன்னைக்கு டே பொறுத்து தான் இருக்குது. மோஸ்ட்டாக சுற்றி பார்க்க போகலான்ட்டு சொல்லி நம்ம மச்சான் சொல்லிட்டாரு. ஸோ நம்ம மச்சான் சொல்கிறது தான் இன்னைக்கு பண்ணலான்ட்டு இருக்கோம். तो आज कहाँ जाएंगे भाई? टॉकिंग आज अपन निकलेंगे पूरे हैदराबाद का, चार मीनार घूमेंगे, गोलकोंडा देखेंगे। गोलकोंडा? हाँ, गोलकोंडा भी जाएंगे। वाड़ी गोलकोंडा यहाँ से तो कम से कम दूर रहता ना? என்ன சாமி நம்ம கிட்ட இங்கிலீஷ் பேசுது? அதானே, தமிழ்நாட்டுல பிறந்துட்டு தமிழ்ல பேசாம என்னத்துக்கு இங்கிலீஷ்ல பேசுற சாமியா? இங்கிலீஷ் தெரிஞ்சவங்க கிட்ட பேசாமையா? சாமி कितारे था भाई, वहाँ 30 किलोमीटर रहेगा। ஐயோ, இங்கேருந்து 30 கிலோமீட்டர் கோல்கொண்டா போகலான்றாங்க. போய் பார்ப்போம் வாங்க இன்னைக்கு எப்படி இருக்குன்ட்டு. நாலு கொஞ்சம் அட்வென்ச்சரஸாக पूरा हाईटेक सिटी भी कवर करेंगे, पूरा माइंड स्पेस, दुर्गम चेरू, पूरा पार्क, पूरा हैदराबाद पूरा घूम जाएंगे। ठीक है, एक दिन पूरा कवर। तुम हैदराबादी नक्को 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 ठीक है, एक दिन पूरा कवर करेंगे। இன்னைக்கு ஒரு நாளில் எவ்வளோ கவர் பண்ண முடியுமோ இன்னைக்கு கவர் பண்ணுவோம். ஸோ ஒரே வீடியோவில் வந்து மோஸ்ட்டாக போட முடியாதுன்னு தான் நினைக்கிறேன். அதே வந்து நாங்கள் பார்க்கறதுக்கு உம குசுமம் மாதிரி இருந்துட்டு எத்தனை பாஷை பேசுகிற பார்த்தா பாட்டாக எடுத்து தான் போட வேண்டிய சுச்சுவேஷன் இருக்குது. ஸோ அதுக்கேற்ற மாதிரி கொஞ்சம் பிரித்து பாட்டாக எடுத்து போடுறேன். ஸோ அது வரைக்கும் நம்ம வந்து இன்றைக்கான எக்ஸ்ப்ளோர் கொஞ்சம் பயங்கரமாக அட்வென்ச்சரஸாக எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். ஸோ வாங்க பார்ப்போம். See you. இப்போ நாங்கள் வந்து வண்டி எடுத்து எங்கள் வீட்டிலேருந்து, அதாவது நான் என்னோடய மாமா வீட்டிலேருந்து அந்த சிட்டிக்கு போகிறோம். ஸோ நான் எக்ஸாக்டாக கொஞ்சம் எப்படி சொல்கிறேன், சிட்டி விட்டு கொஞ்சம் ஒரு 15 கிலோமீட்டர் தள்ளி இருக்கேன். என் ஃப்ரெண்டோட மச்சான் வந்து பிக்கப் பண்ண வந்தார். ஸோ அவரோட சேர்ந்து இன்றைக்கி கொஞ்சம் எக்ஸ்ப்ளோர் பண்ணலான்னு சொல்லி 2 பேர் பிளான் போட்டு கிளம்பியிருக்கோம். இன்றைக்கி மோஸ்ட்டாக ஹைதராபாத்தை பாதி கவர் பண்ணலான்னு சொல்லி நம்ம மச்சான் சொல்கிறாரு. மச்சான் பேர் வந்து வேறு எதுவும் இல்லை கைஸ், அவர் பேர் மச்சான் பேர் அர்ஷத்து. ஸோ இங்கே தான் படித்தார், ஹைதராபாத்தில் சிஎம்ஆர் யூனிவர்சிட்டியில் படித்து இப்போ ஒரு கார்ப்பரேட் கம்பெனியில் மிஷின் லேர்னிங் இன்ஜினியராக இருக்காருன்னு நினைக்கிறேன். மிஷின் லேர்னிங் இன்ஜினியரானா? Hi, I am Venugopal. Hi, from Titan Park. I see. Glad to meet you. மிஷின் லேர்னிங் இன்ஜினியராக இருக்கிறாரு. ஸோ நல்ல பையன். நம்மளோட சென்னைக்கு வந்தாலும் எப்போ பார்த்தாலும் நம்மளை கால் பண்ணி கூப்பிட்ருவாரு. ஸோ வாங்க இன்றைக்கான அட்வென்ச்சரஸான டே எப்படி எப்படிலாம் கொண்டு போகிறோன்ட்டு பார்க்கலாம். ஸோ நடுவில் நான் கொஞ்சம் உருதுவும் பேசுவேன், ஏன்னா இவருக்கு உருது தான் தெரியும். ஸோ அது தவிர்த்து வேறு எந்த லாங்குவேஜும் தெரியாது. இங்கிலீஷ் தெரியும், பட் ஆனால் இங்கிலீஷ் நம்ம வந்து தெரியுமா? அம்மா, அது தெரியாம தெரியுதா? எங்க போன அந்த வேலு? எதையாச்சும் எடுத்து என்னன்னு சொல்றேன். இதுனாயா? இதா புல்வாலே துனியாங்கே. ஸோ அது தவிர்த்து வேறு எந்த லாங்குவேஜும் தெரியாது. இங்கிலீஷ் தெரியும், பட் ஆனால் இங்கிலீஷ் நம்ம வந்து நம்ம சேனலில் பேச மாட்டோம் இல்லையா. இருந்தாலும் இடையில பேசுவோம். ஸோ அதை வச்சு இன்றைக்கி கொஞ்சம் ஃபன் பண்ணலாம் வாங்க. இப்போ நாங்கள் வந்து இந்த கண்டிமைசமாங்கிற ஏரியாவை தாண்டி போயிட்டுருக்கோம். ஸோ இதுக்கு நடுவில் என்னென்ன ஏரியா வருதுன்ட்டு ஒரு இடத்துலையும் பார்த்து போடுறோம். அது வரைக்கும் பார்த்து என்ஜாய் பண்ணுங்க கைஸ். ஸோ இப்போ நாங்கள் அந்த கண்டிமைசமா ஏரியாவை தாண்டி வந்துட்டோம். ஸோ இப்போ நாங்கள் வந்து நடுவில் வந்தாச்சு. அதுவும் இந்த கண்டிமைசமா தாண்டோன்னா டெக் மஹிந்திரான்ட்டு ஒரு லொக்கேஷன் வரும். இந்த டெக் மஹிந்திரா ஆஃபீஸ் வந்து இங்கே பயங்கர பெருசு. அதே பக்கத்தில் வந்து அதுக்கு அந்த டெக் மஹிந்திரா ஆஃபீஸ்க்கு பக்கத்துலேயே வந்து இது இருக்குது கைஸ், வந்து இப்ப நான் என்ன உங்கள்கிட்ட சொல்றது, மஹிந்திரா யூனிவர்சிட்டின்னு சொல்லி. அது வந்து இந்த இடத்துல ரொம்ப ஃபேமஸ்ஸு. அதோ இந்த இடத்தோட பேர் வந்து பஹதூர் பள்ளி.
இந்த சைடெல்லாம் சுற்றி பார்க்கறதுக்கு அவ்வளோ இல்லை, பட் இருந்தாலும் இந்த சின்ன சின்ன இடங்கள்ல கொஞ்சம்லாம் இருக்குது. கொஞ்சம் என்னடி சொல்ற? நீ என்ன சொல்ற? என்னடி சொல்ற? ஒரு நார்மலான இடம்னு சொல்லலாம். ஸோ இதை வந்தாச்சு கைஸ். இதுதான் வந்து அந்த டெக் மஹிந்திராவோட லொக்கேஷனு. பாருங்க, டெக் மஹிந்திரா அண்ட் மஹிந்திரா யூனிவர்சிட்டி இருக்குது. இருந்துட்டு போ. ஸோ இங்கேருந்து அப்படியே டைரெக்டாக இதே ரோடு ஸ்ட்ரைட்டாக போயிட்டே இருந்தீங்கன்னா உங்களுக்கு இந்த பால்நகருங்கிற ஜங்ஷன் வரும். இந்த பால்நகர் வந்து ஒரு 3 ஜங்ஷனை ஜாயின் பண்ணும். அந்த சைட்லேருந்து குக்கட்பள்ளின்னு சொல்லுவாங்க, அப்புறம் இந்த சைடு வந்து போயின்பள்ளி சொல்லுவாங்க. இது வந்து பாதூர்பள்ளியோட ஜங்ஷனு. ஸோ நடுவில் நம்ம வந்து அந்த பாதூர்பள்ளி பால்நகர் ஜங்ஷன் சொல்கிறது. ஸோ வாங்க, இங்கேருந்து இப்போ நான் வந்து எங்கே போகிறேன்னா என்னோடய ஃப்ரெண்டோட சித்தி வீட்டுக்கு போகிறேன். அதாவது இந்த பைக் ஓட்டுறவோட மச்சானோட சித்தி வீட்டுக்கு போகிறேன். ஸோ அங்கே போயிட்டு அவங்க பேரண்ட்ஸை பார்த்துட்டு அங்கேருந்து நாங்கள் வந்து வெளியே போய் சுற்றி பார்க்கலான் இருக்கோம். ஸோ இன்றைக்கியான டே அது ஒன்று, ஸ்டார்டிங் ஆஃப் த டே அதுதான். ஸோ அது தவிர்த்து வேறு எங்கெங்கே போகிறதுன்றது நம்ம மச்சான் லிஸ்ட்டு போட்டு வச்சுருக்காரு. அந்த லிஸ்ட்டு படி எக்ஸ்ப்ளோர் பண்ண வேண்டியதான், வேறு வேலை எதுவுமே இல்லை. ஸோ ஹைதராபாத் வந்தாச்சு. ஹைதராபாத்தில் ஸ்பெஷலாக என்னென்ன இருக்குன்றது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். மோஸ்ட்டாக இங்கே வந்து ஃபுட்டு தான், அப்புறம் வந்து நியூ சிட்டியோட இந்த என்வாயர்மெண்ட்டு, லொக்கேஷனு, அதுக்கப்புறம் ஓல்ட் சிட்டியோட அந்த ஏன்ஷியன்ட். அப்புறம் ஸோ இப்போ நாங்கள் வந்து இந்த சின்னதாக ஒரு காஃபி பிரேக் இறங்கி இருக்கோம். இங்கே சுப்ரபாத் டிஃபன் வெஜிடேரியன் சொல்லி இங்கே காஃபி நல்லா இருக்கும்னு சொன்னார் நம்ம மச்சான். ஸோ அதுக்காக இறங்கியிருக்கோம். ஸோ இங்கேருந்து கொஞ்சம் நேரம் காஃபி குடிச்சிட்டு அப்போ இங்கேருந்து டைரெக்டாக மலக்பேட் போகிற மாதிரி பிளானு. ஸோ என்னோட ஃப்ரெண்டோட மச்சான் அதோ காஃபி ஆர்டர் பண்ணிகிட்டு இருக்காரு. ஸோ இங்கே காஃபி போடுறாங்க. ஸோ என்ன பண்ணுறாங்கன்னு போய் பார்ப்போம் வாங்க. कर दिए? हाँ चल रहा चलो कितना? 2 कॉफी ले. ஸோ இப்போ காஃபி குடிக்கிற டைம். காஃபி குடிச்சிட்டு வண்டியில் ஏறி கிளம்ப வேண்டியதுதான். பசங்க இதெல்லாம் பார்த்தா பயங்கரமாக கலாய்ப்பானுங்களே. ஆல்ரெடி சுகர் கட்டுன்னு சொல்லி நான் தெரிஞ்சிட்டு இருக்கேன். இதில் வேறு நம்ம டீ மாஸ்டர் வந்து காஃபி போடுறாரு சுகர் போட்டு. பசங்க பார்த்து என்னை என்னென்ன ஓட்ட போகிறாங்கன்னு தெரியலையே. வாங்க காஃபி குடிக்கலாம். 1 किलो 4 kilos. இதுதான் அந்த காஃபி. வாங்க குடிச்சு பார்ப்போம். ஹலோ கோவிந்தா, நீ ரொம்ப சூடாக்கா? ஆமா கோவிந்தா, கெட்ட பையன், சூடாவே போட்டு பழகிட்டான். टेस्ट करो कैसा है. वाह बहुत गर्म है. उमा बड़ा सा बेहतरीन. वाह बहुत गर्म है. गरम तो रहेगा भाई, हैदराबाद है. காஃபி கொஞ்சம் நல்லா இருக்கு, பயங்கரமா இருக்கு. ஐயோ பயங்கரமா சுடுது கைஸ். என்னப்பா அவ்வளவு சூடா போட்டுருக்க? कैसे पकड़ रहे हो? बहुत गर्म है. अच्छा नीचे एक சச்சு இப்படிதான் பிடிக்கிறான். அடியில் ஒரு விரலை வச்சுக்கிட்டு மேலே 2 விரலை வச்சு பிடிக்கணும். मजा है. நல்லா இருக்கு. இந்த குளிருக்கு இந்த காஃபி நறுக்குன்னு இருக்கு. मैं तमिल में बोल रहा हूँ, ये ठंड में ये कॉफी बहुत जबरदस्त है. मजा आता भाई. नेपाल में रहना भाई जाके टाइम. हाँ ऊपर ब्रिज उधर चले आना, ट्रैकिंग करना भाई.
आऊंगा ट्रिपिंग करेंगे अभी நம்ம மச்சானுக்கு வந்து நேபாள் ட்ரிப்பு ரொம்ப பிடிச்சிருக்கு போல். ஸோ நேபாள் விசிட் பண்ணுறதுக்கு ரொம்ப ஏங்கிட்டே இருக்காரு. அநேகமாக நான் இந்த பிப்ரவரியில் கூட்டிகிட்டு போயிடுவேன். ஏன்னா எனக்கு ஒரு எப்படி சொல்கிறது, எனக்கு ஒரு இன்வைட் வந்துட்டு இருக்கு நேபாளுக்கு. ஸோ அந்த வெட்டிங்க்கு போகிற மாதிரி. ஸோ பார்ப்போம், அநேகமாக கூப்பிட்டு போவேன். அங்கே போய் மாப்பிள்ளையை நல்லா என்ஜாய் பண்ணுவேன். காபி குடிச்சிட்டு நெக்ஸ்ட்டு வண்டியில் போகிற வீடியோ எடுத்து போடுறேன், பார்ப்போம் வாங்க. காஃபி குடித்த இடத்துல இருந்து இப்போ வந்து நாங்கள் கரெக்டாக அமீர்பேட் ஆண்ட வந்தாச்சு. ஸோ இந்த அமீர்பேட் வந்து ரொம்ப ஃபேமஸ்ஸு, ஷாப்பிங்க்கும் ஃபேமஸ்ஸு. அப்புறம் இந்த ஆன்லைன் கோர்ஸ் சொல்லுவாங்கல்ல, இந்த ஐடி டெக் கோர்ஸு, ஜாவா, பைத்தான் அந்த மாதிரி வந்து ரொம்ப ஃபேமஸான இடம். ஸோ இங்கே வந்து நிறைய அந்த மாதிரி ஷாப்ஸும் அந்த கோர்ஸுக்கு ஏற்ற கடைங்களும் இருக்கும், அந்த ஸ்கூல் இன்ஸ்டியூஷனும் இருக்கும். ஸோ அதே மாதிரி வந்து இங்கே நிறைய நம்ம பர்ஷாக்கோ மாதிரி நிறைய ஜவுளி கடைங்க அதிகமாகவே இருக்கும். இங்கே வந்தீங்கன்னா நிறைய சுற்றி பார்க்கலாம். நல்லா ஜம்முன்னு எப்படி இருக்கு பாருங்கள். இதுக்கு மேலே அழகாக மெட்ரோ. ஸோ இங்கே இந்த ஊர் மெட்ரோ வந்து எப்படி இருக்குன்னா, இந்த ரோலர் கோஸ்டர் மாதிரி கொஞ்சம் ஏறி இறங்கும். அந்த ரோலர் கோஸ்டரோட ரைட் போன மாதிரியே ஒரு ஃபீல் ஆகும். பட் ஆனால் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் இங்கே. ஸோ எப்போயாச்சும் வந்தீங்கன்னா இங்கே வந்து மெட்ரோவில் வந்து சுற்றி பாருங்கள். ஸோ ரொம்ப ஃபேமஸானது. அண்ட் அதே நேரத்தில் வந்து கொஞ்சம் எப்படி சொல்கிறது, மெட்ரோ வந்து இங்கே ரொம்ப கன்வீனியன்ட் கூட, அதிகமாக கன்வீனியண்ட்டாக இருக்கும். அவ்வளோ ரஷ்ஷாகவும் இருக்காது, ரொம்ப சில்லாக இருக்கும். ஸோ வந்து என்ஜாய் பண்ணுங்கள். ஸோ இப்போதைக்கு நாங்கள் வந்து இந்த மால் பாருங்கள், அமீர்பேட்டில் இன்னொரு மாலும் வந்துருச்சு. ஸோ அங்கே ஒரு மால் இருந்தது, அது வந்து அல்லு அர்ஜுன் சார் கட்டின மாலு. ஸோ அங்கே வந்து ரொம்ப ஃபேமஸானது. ஸோ இங்கே இன்னொரு மால் இருக்குது பாருங்கள். பக்கத்துலேயே ஒரு மால் ஒட்டி கட்டியிருக்காங்க. இது வந்து என்ன மாலுன்னு தெரியல. இது வந்து कौन सा मॉल है ये? ஹைதராபாத் நெக்ஸ்ட் கேலரி பஞ்சகுட்டா மால். இது வந்து பஞ்சகுட்டா மெட்ரோ ஸ்டேஷன். சில்லுன்னு இருக்குது பாருங்கள் கிளைமேட். வெயில் காலத்தில் இந்த இடத்துக்குள்ளே நுழைஞ்சாலே நல்லா சில்லுன்னு இருக்கும். வாங்க நெக்ஸ்ட்டு நம்ம வந்து மலக்பேட்டு போகிறது தான் வேலை. ஒரேடியாக நாங்கள் போயிட்டு வீடியோ எடுத்து போடுறோம். இடையில போகிற வழியில் வந்து இது ஒரு மால் இருக்குது பாருங்கள். இது மால் இல்லை, ஆக்சுவலாக இது ஒரு துணி கடை. இது ஃபுல்லாக டாட்டாவோட பில்டிங் எல்லாமே. இது ஜூடியோ ஸ்டார் இருக்குது. அதுக்கப்புறம் இங்கே வெஸ்ட் சைடு மேலே வந்து பிவிஆர் சினிமா இருக்குது. இது ஒரு சின்ன மால்னு சொல்லலாம். அது மெயினாக வந்து டாட்டாவோட என்டர்பிரைசஸ் தான் ஃபுல்லாமே. ஸோ இந்த எக்ஸ்க்ளூசிவாக டாட்டாவோட பிராண்ட் எல்லாமே இங்கே தான் இருக்குது அதிகமாக. ஸோ இந்த மால் வந்தீங்கன்னா பஞ்சகுட்டா மெட்ரோ ஸ்டேஷன் வந்து கொஞ்சம் முன்னாடி வந்தோன்னா இந்த மால் இருக்குது. அதுக்கு அப்படியே எக்ஸாக்ட் லெஃப்ட் சைடு. நம்ம மச்சான் வேறு லெவலில் வண்டி ஓட்டுறாரு. நல்லா பூது ஓட்டுறாரு பாருங்க. ரைடு வேறு லெவலில் பண்ணுறாரு. ஒழுங்காக கூட்டு போனால் சரிப்பா. தந்தோண்டு டிராஃபிக்லேயே 30-40 போகிறாங்க. அதுவும் 40-50 போகிறாரு. 30-40 தான் கம்மி தான். சரி வாங்க நெக்ஸ்ட் மலக்பேட்டு போயிட்டு அவங்கள பார்த்து மீட் பண்ணுவோம். ஸோ இப்போ நாங்கள் வந்திருக்கோம். இந்த இடம் பேர் வந்து கோட்டி. கோட்டியில் வந்து இங்கே நிறைய எலக்ட்ரானிக்ஸ் ஐட்டம்ஸ்லாம் இருக்குன்னு நம்ம மச்சான் சொன்னார். இங்கே நிறையாவே எலக்ட்ரானிக்ஸ் ஐட்டம்ஸ்லாம் தெரியுது. பின்னாடி போயிடுச்சு ஆக்சுவலாக. இப்போ நாங்கள் வந்து கிட்டத்தட்ட இந்த மலக்பேட்டோட ஏரியாவுக்கு போயிட்டுருக்கோம். ஸோ நாங்கள் இந்த மலக்பேட்டில் வந்து இந்த ரயில்வே ஸ்டேஷன் பக்கத்தில் தான் இருக்குதுன்னு சொன்னாங்க. தாண்டி வீடு வந்து அங்கேருந்து ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து கொஞ்சம் வாக்கபிள் டிஸ்டன்ஸ் தான். பட் இருந்தாலும் டேரெக்டாக போயிடும். பாருங்கள் இங்கே ஃபுல்லாக எலக்ட்ரானிக்ஸ் ஐட்டம் நிறையவே இருக்குது பாருங்கள். நம்ம இந்த பந்தர் ஸ்ட்ரீட் போனால் எப்படி இருக்கோ வேஸ் அந்த மாதிரி தான். பந்தர் ஸ்ட்ரீட்டுக்கு அதுக்கு முந்தின ஸ்ட்ரீட் அந்த சவுகார்பேட்டில் அந்த தெரு பேர் என்னன்னு தெரியல. பட் ஆனால் பார்ப்போம். सीधा जाओ सीधा. ஸோ நாங்கள் இப்போ வந்து ஃபைனலி மலக்பேட் ஏரியாவுக்கு நுழைச்சிட்டோம். ஸோ இங்கேருந்து எங்களோட
ஆண்டி, அதாவது என் ஃப்ரெண்டோட ஆண்டி வீடு வந்து கிட்ட வந்தாச்சு. இங்கேருந்து அவங்க வீட்டுக்கு போக வேண்டியதான். அவங்க போய் விசிட் பண்ணிட்டு அங்கேருந்து டேரெக்டாக டோலி சௌக்கி போகலான்னு சொல்கிறாரு நம்ம மச்சான். ஸோ வாங்க போய் பார்ப்போம் எப்படி இருக்குது என்ன இருக்குன்ட்டு.